இது எல்லாமே கரெக்டான காம்பினேஷனில் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கரெக்டான காம்பினேஷனில் சேர்ந்து உருவாக்கப்படுகிறது தான் ஜவ்வாது. இது ஒரு மருத்துவம், சித்த மருத்துவத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதை ஆன்மீகத்தில் எப்படி உயர முடியும்னு கேட்குறீங்க. நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அப்போ தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் இவங்ககிட்ட வந்து சேராது. நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அது எப்படி சொல்லலாம்னா, மன அழுத்தம் ரொம்ப இருந்தால் அதை சரி பண்ணி அதை ஒரு மனநிலையை வந்து ஒரு சமநிலைப்படுத்தி தூக்கத்தை நல்ல ஒரு தூக்கமே இல்லைங்க, மனசில் போட்டு ஒரு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஜவ்வாதை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை நம்ம தெளிவாக்கி கொள்வதற்கும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷனல் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம எப்போயுமே வாசனையாக இருக்கணும், அந்த வாசனை மற்ற நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா. ஜவ்வாது பயன்படுத்துங்கள். ஜவ்வாதுங்கிறது நம்ம இப்போ மட்டும் யூஸ் பண்ணலைங்க, பாரம்பரியமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் தான் இது ஜவ்வாது. ஜவ்வாதோட காம்பினேஷன் என்ன தெரியுங்களா? சந்தனம், லவங்கம், அகரமாகோத்தா, சிறு தேல், அப்புறமா கொஞ்சம் மது, ஆல்கஹால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே கரெக்டான காம்பினேஷனில் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கரெக்டான காம்பினேஷனில் சேர்ந்து உருவாக்கப்படுகிறது தான் ஜவ்வாது. இது ஒரு மருத்துவம், சித்த மருத்துவத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதை அப்புறமா இது பொதுமக்களுக்காக வந்து வாசனை திரவியமாக வாசனை பொடியாக மாறி நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஜவ்வாதுங்கிறது ஒரு நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மக்கிட்ட க்ரியேட் பண்ணி, நம்ம மன அழுத்தம் ரொம்ப இருந்தால் அதை சரி பண்ணி அதை ஒரு மனநிலையை வந்து ஒரு சமநிலைப்படுத்தி தூக்கத்தை நல்ல ஒரு தூக்கமே இல்லைங்க, மனசில் போட்டு ஒரே குழப்பமாக இருக்குங்க. ஜவ்வாது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, அந்த பொடி மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பொடியாக இருந்தால் எடுத்து நெத்தியில் வச்சுக்கலாம், ஆர் லைட்டாக இந்த காது ஓரத்தில் தடவிக்கலாம், இல்லை கழுத்தோரத்தில் பின்னாடி தடவிக்கலாம். இந்த மாதிரி தடவும் போது அந்த வாசனை நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதாகவும் இருக்காது, ஒரு மைல்டாக இருக்கும், மன அழுத்தத்தை குறைச்சி தூக்கத்தை நல்லா வர வைக்கும். இது மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக சாமி படம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, சாமி படத்துக்கு குங்குமம் போட்டு சந்தனம் குங்குமம்லாம் சேர்த்து வைப்போம் பாருங்கள். அப்போ வந்து அந்த சந்தனத்து கூட லைட்டாக ஜவ்வாதும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சந்தனம் கலந்துருந்தாலும் நீங்கள் ஒரிஜினல் சந்தனத்தோடு சேர்த்து இதையும் ஜவ்வாது சேர்த்துக்கோங்க. ஜவ்வாது போட்டு கூட வைக்கலாம். அதோட வாசனை இது சூப்பராக இருக்கும். அந்த சாமி ரூமே ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும்போது அதோட தன்மையை வேறு மாதிரி இருக்கும். நல்ல விஷயங்கள் மட்டும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜவ்வாது சேர்த்து வைக்கலாம். சிலர் வீட்டில் கலசம் வச்சுருப்பாங்க. குலதெய்வம் இருக்காங்க பாருங்கள், குலதெய்வத்தை எப்பயுமே கலசமில் வச்சுருப்பாங்க. அது ஒரு இது டெக்னிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெக்னிக் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்துக்காக கலசம் வச்சுருப்பாங்க. அந்த கலசத்தில் வந்து ஜவ்வாது, அந்த தண்ணி உள்ள பன்னீர் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் சேர்த்து போட்டு வச்சுருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் சேர்த்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அதை ஒரு மூட்டை பச்சை கலரில் ஒரு துணி எடுத்து, காட்டன் துணி எடுத்து அதை மூட்டை போட்டு அங்கே வச்சுருந்தீங்கன்னா ஆக்கர்ஷ சக்தி அதிகமாக இருக்கும். ஜவ்வாது உபயோகப்படுத்தும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளில போகும், நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் வெளில போகும். அதே மாதிரி வேர்வை ரொம்ப நாற்றம் அடிக்குது, வெயில் காலம் வேறையா ரொம்ப வேர்வை நாற்றம் அடிக்குது அப்படின்னா இந்த ஜவ்வாது யூஸ் பண்ணும்போது அந்த வேர்வை நாற்றம் கம்மியாகும். இதை விட ரொம்ப முக்கியமாக குளிக்கும் போது கல் உப்பு போட்டு குளிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது கூட ஒரு சிட்டிகை ஜவ்வாது ஆர் ஒரு ட்ராப் ஜவ்வாது, லிக்விடாக தான் ஒரு ட்ராப் ஜவ்வாது போட்டு அதை கலந்து குளிக்கும் போது உப்பு வந்து தேவையில்லாத விஷயங்கள் நம்மக்கிட்ட எடுத்துரும். ஜவ்வாது நல்ல விஷயங்களை கொண்டு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த குளியல் முறையிலையும் இந்த ஜவ்வாது இப்படி பயன்படுத்தலாம். நல்ல ஜவ்வாதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த ஜவ்வாதோட வாசனை, அந்த ஜவ்வாதோட தன்மை வேறு நல்லதாக இருக்கும்போது மட்டும்தான் நல்ல விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். இது சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஏற்கனவே பாரம்பரியமாக வச்சுட்டு இருக்கக்கூடியதான். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடி சித்தர்கள் இது ஆன்மீக பயன்படுத்துறதுக்காக அதாவது ஆன்மீகத்தில் உயர்வதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஆன்மீகத்தில் எப்படி உயர முடியும்னு கேட்குறீங்க. நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அப்போ தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் இவங்ககிட்ட வந்து சேராது. நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அது எப்படி சொல்லலாம்னா, நம்ம மனசு நல்ல எண்ணங்களை உருவாக நம்ம நல்லதை அட்ராக்ட் பண்ணுவோமா. அப்போ மனம் எப்பயுமே தெளிவாக இருந்தால் நம்ம மனசு நல்ல எண்ணங்களை உருவாக்குமா. அப்போ இந்த ஜவ்வாது வைக்கும்போது நம்ம மனசில் குழப்பங்கள்லாம் போய் ஒரு தெளிவு கிடைக்குமா. அப்போ மனநிலை சாந்தமாக இருக்கும். அப்போ நல்ல எண்ணங்கள் உருவாகும். சித்தர்களும் அதற்காக பயன்படுத்தியிருக்காங்க, சித்த மருத்துவத்திலையும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஜவ்வாதை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை நம்ம தெளிவாக்கி கொள்வதற்கும் நம்ம மனசை தெளிவாக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை சூப்பராக முன்னேற்றிக்க போகிறோம். இதை பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறலாம். வாழ்க வளமுடன்.